ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமைய போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு 2026ஆம் புத்தாண்டு, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசிக்கு. ஆக விருச்சிக ராசினர்களே, அற்புதமான யோகத்தை, சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். ரொம்ப பிரமாதங்க. ஒரு ராசிக்கு தனஸ்தானமும் அதிர்ஷ்டஸ்தானமும் வலுத்து விட்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை டாப்ல போயிடும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குரு பகவான், தனுசு ராசி. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 2க்கு அதிபதி இந்த வருஷம் உச்சமாகிறார். எங்க? பாக்கியஸ்தானத்தில். பாக்கியஸ்தானத்தில் ஒரு குரு உச்சம் பெற்றால் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த ஆண்டு முழுவதும் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலம். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்து முதல்ல என்ன பயிற்சி? சனி பயிற்சி. இந்த வருஷத்துல, இந்த வருடம் முதலில் 6/3/2026 அன்று சனி பகவான் உங்களுக்கு 3, 4 இடத்துக்குரிய சனி பகவானாகி
அவர் 5ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்போ இந்த சனி பகவான் பெயர்ச்சி நமக்கு ஒரு சரியில்லாத ஒரு பயிற்சி இருந்தாலும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. அப்போ சனி பகவானால், அதாவது நல்ல படித்தவங்களுக்கு வேலை, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளால் பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள், இந்த சனி பயிற்சியால் பிள்ளைகளால் பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள், நேரம் பார்த்தா இவன் ஏன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு நிலை, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு ஒரு கவலை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலன்னு ஒரு கவலை, இல்லை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் முடியலன்ற ஒரு கவலை, இப்படி இருந்தாலுமே இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது யாரு? குரு. அப்ப அவரு சரியான இடத்துக்கு வந்துடுறார். சனி பகவான் வேலையை அவர் செய்கிறார், குரு பகவான் வேலையை அவர் செய்கிறார். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை பண்றார், அந்த பிரச்சனையை யார் தீர்த்து வைக்கிறா? ஒரு பஞ்சாயத்துக்காரர். அது பஞ்சாயத்து. இப்போ கோர்ட்டில் நீதிபதி குருவா இருப்பார், ஒரு குருவனுடைய ஸ்தானத்தில் நீதிபதி இருப்பார். அதே போல தான் விருச்சிக ராசிக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது சனி பகவான். அப்போ அவர் 3-4க்குரியவராகி சொத்து பிரச்சனை கொடுப்பாரு, வாகன பிரச்சனை கொடுப்பாரு, சகோதர பிரச்சனை கொடுப்பாரு, பிள்ளைங்க பிரச்சனை கொடுப்பாரு, பதவி முன்னேற்றத்தை கொடுப்பாரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இது எல்லாமே இருந்தாலும் அத்தனையும் தரக்கூடிய நிலையில் குரு பகவான் அமைஞ்சிடுறார். அவர் எங்கே வராரு? 2-5க்குரியவராகி குரு பகவான் அவர் பாக்கியஸ்தானத்துக்கு, காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானத்தின் பாக்கியஸ்தானத்தை உங்கள் 2ஆம் இடமாக தக்க வைத்திருக்கிறீர்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் உங்களுடைய காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம் உங்க 2ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் உங்க பாக்கியஸ்தானம், உங்க இடம், உங்க 2ஆம் இடம். அப்படிப்பட்ட காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. காலபுருஷத்துக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி உங்க இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வரார், பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அதான் அதுல ஒரு சிறப்பு. சூப்பர். அப்ப சனி பகவான் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் தீர்த்து வச்சார். ஏன்னா அவர் சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். சனி பகவானை 9ஆம் இடத்துலேருந்து, அதாவது ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்து பார்க்குறேன் அப்படின்றத பார்க்கணும். ஒருத்தர் உயர்ந்த உத்தியோகத்திலேருந்து நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு 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 சில பேருக்கு நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி தான் குருவான் உச்சம் பெற்று, கடகத்தில் உச்சம் பெற்ற குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ஏன்னா முதல்ல உங்கள் ராசியை தான் பார்ப்பார். அப்போ நீங்கள் நினைத்த காரியத்து பூரா எத்தனை தடை இருந்தாலும் அது நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். உங்கள் ராசியை தான் முதல் பார்வை. அடுத்து மூன்றாம் இடத்தை 7ஆம் பார்வையா. ஆக உங்கள் முயற்சிகள், என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, என்னென்ன காரியம் உங்களுக்கு தடைப்படுது அப்படின்றத அது வெற்றியாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த குருவுக்கு உண்டு. அவர் 7ஆம் பார்வையை உங்கள் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பயணம், ஒரு அதிகாரியை சந்திக்கிறீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்கு சந்திக்கிறீங்க, ஒரு உத்தியோகத்தை சந்திக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகிறீங்கன்னா அது வெற்றியை அடையக்கூடிய ஒரு பார்வையாக குரு பார்த்துருவார். அடுத்து உங்களுடைய 5ஆம் இடம், பூர்வீக சொத்துக்கள், உயர் பதவிகள், மேலும் முன்னேற்றங்கள், திடீர் வருமானங்கள், நல்ல இதெல்லாம் தரக்கூடிய தடைகள், இதை தடைகள் ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையா, உயர்ந்த பார்வையா, சிறந்த பார்வையா, உயர்ந்த பார்வையா, சிறந்த பார்வையா, உங்களை முன்னேற்றத்துக்குரிய பார்வையா பார்க்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து தீர்த்து வச்சிடறார். இந்த இடத்துல இருந்தால் சனி பகவான் வேலையை அவர் செய்கிறார். குரு பகவானா அதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவார். இதுதான் இந்த 2026 ஒரு ஆச்சரியமான யோகம். ஆச்சரியமான யோகம். பிரச்சனை இருக்கு, அது அப்படியே போயிடாது, நல்லது நடக்கும். நிச்சயம் முன்னேற்றம் உண்டு விருச்சிக ராசிக்கு. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி யோகம், நல்ல சொத்து யோகம், நல்ல திருமண வாழ்க்கை,
எல்லாமே சிறப்பாக அமையும் விருச்சிக ராசி, சந்தேகமே இல்லை. ஆக விருச்சிக ராசி நேயர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்தா தான் 2026 என்னென்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் எப்போ நடக்கும், வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், வீடு எப்போ வாங்கலாம், வீடு எப்போ கட்டலாம், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம், வெற்றி உங்களுக்கே.